வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த பூண்டு மிளகா வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். வரமிளகா, பூண்டு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது, கைப்படாமல் இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பூண்டு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி ஒரு சின்ன துண்டு, அதாவது நெல்லிக்காய் சைஸுக்கு, உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. பூண்டு வரமிளகாய் துவையலுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். அது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நல்லெண்ணெய். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சட்டில் கொஞ்சமாக நல்லா ஊற்றிருக்கோம். அந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு உரிச்சு வச்சுருக்க அந்த பூண்டு போடுறோம். இந்த பூண்டு பர்டிகுலராக மலை பூண்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மலை பூண்டில் வந்து காரத்தன்மை அதிகம். இதே வந்து சைனா பூண்டெல்லாம் வருது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அது வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து எடுத்து கொடுக்காது. இன்னொன்று மலை பூண்டு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் மலை பூண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லெண்ணெயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ கலரும் மாறாது. அதே டைமில் அந்த பூண்டு நல்லா வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். அதுக்கு பிறகு இந்த பூண்டு எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா மசினும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பூ எடுத்திங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த பூண்டு எடுத்திங்கன்னா இப்படி மசிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தனியாக எடுத்துருங்க. இந்த பூண்டு தனியாக எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சுருங்க. இதுக்கு பிறகு அதே எண்ணெயில் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த டைமில் 5லேருந்து 6 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா போடலாம். ஆனால் 5லேருந்து 6 மிளகா கரெக்டாக இருக்கும் காரம். அதே டைமில் இந்த மிளகா வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க. அதே எண்ணெய் சூடுலேயே வந்து நீங்கள் வதக்கும் போது என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே டைமில் கொஞ்சம் அப்படியே அந்த ரெட் கலர் வந்து கலர் மாறுற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் பிளாக் கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணுறோம், இதை எடுத்து அந்த தட்டில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த உளுத்தம்பருப்பு சப்போர்ட். அதாவது வெறும் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த உளுத்தம்பருப்பு என்ன ஆகுதுன்னா வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறோம். அந்த உளுத்தம்பருப்பு எப்போ போல தான் நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அப்படி கடக்க முடக்க இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் ஸ்லோவாக வறுத்துட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு சூடு ஆறின பிறகு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். என்னோடய சஜஷன் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எடுத்து தோசை, இட்லி, சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், இந்த மாதிரி ரெசிபிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த பூண்டு வரமிளகாய் துவையல்.